ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டு சாரி தீபாவளிக்கு நம்ம வந்து தைச்சி கொடுத்தது ப்ளவுஸ் தான் இது. இப்போ பாருங்கள், வைலட் கலர் வந்து புடவை, ப்ளவுஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலரு. நம்ம இந்த சாரீ கலரையும் இதையும் வந்து மிக்சிங் பண்ணி இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள ஸ்கேலப் டிசைன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். கீழே வந்து அடுக்கடுக்காக இருக்கும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். டிச்சிங் பண்ணி போட்டிங்கன்னா வாங்க இதை எப்படி தைக்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளார போகலாம். கட்டிங் அண்டு டிச்சிங் வீடியோ. பேக் சைடு 29 சைஸ் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன். கேன்வாஸ்லேயே தான் நான் கட்டிங் பண்ணுறேன். நீங்கள் பேப்பரில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லென்த்து வந்து 13 இன்ச்சு. மேலே வந்து உயரத்துக்கு நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் வச்சுக்கலாம் சேர்த்து. ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 13 6.25 நம்ம வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ சன்னமாக வேணுன்னா சன்னமாக வச்சுக்கலாம். நான் 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை விட கம்மியாக கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து 6.25 வச்சோம். அதே வந்து ஆம்கோல் லென்த்துக்கும் 6.25 தான் நான் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போ உடம்போட சுற்றளவை அதில் மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு வந்து 29ங்கும் போது 7.25 வரும். அதோட 1 இன்ச்சு கூட்டி 8.25 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரா வந்து சீம்க்கு கொடுத்துக்குங்க. இப்போ ஷோல்டர் ஸ்லாப் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவங்க சின்ன பாடிங்கிறதுனால நான் 1/2 இன்ச்சு கொடுத்துருக்குறேன். இப்போ கழுத்து இறக்கமும் 3 இன்ச்சு வச்சுட்டு கழுத்து அகலத்துக்குள்ளதை 3.5 இன்ச்சு வரும். 3.25 வரும். அதை நீங்கள் அப்படியே வந்து போட் நெக் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து கீழே இந்த இடத்துட்டு ஆம்கோலுக்கு வந்து 1/4 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்குங்க. சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பேக் சைடுக்கு தான் நம்ம வரைகிறோம். இப்போ அவங்க சுற்றளவு வந்து 14 வருது. 13.25 14. நான் கொஞ்சம் லூஸ் வேணுங்கிறதுனால 14 வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கழுத்துக்கு கீழே வந்து 3 இன்ச்சுக்கு கீழே 1 இன்ச்சு கேப்பு விட்டுக்குங்க. கேப்பு விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஆம்கோல் பக்கமும் கீழே வந்து நீங்கள் எவ்வளோ இறக்க வேணாலும் வச்சுக்கலாம். நான் 3 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு கிராஸாக அப்படியே லைன் போட்டுட்டேன். இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம எவ்வளோக்கு வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இவங்க வந்து ஒரு 9.5 to 10 வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அவங்க சின்ன பாடிங்கிறதுனால அந்த 9.25 வச்சுட்டு இப்போ இந்த கிராஸ் அளவு வந்து நீங்கள் இது வந்து அகலமாக வேணுங்கிறதுனால நான் 6 இன்ச்சு இந்த கிராஸ்லேருந்து இந்த கிராஸ் வந்து 6 இன்ச்சு வச்சு நான் அந்த வளைவு வரைஞ்சிருக்கிறேன். நீங்கள் அப்படி வரைய வேண்டாம். கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை நேராக கோடு போட்டு அந்த வளைவுக்கு வரைஞ்சிக்குங்க. அப்போ வந்து கரெக்டாக அந்த இது வரும். இப்போ ஸ்கேலப்பு வந்து நான் இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உள்ளதை நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்தமாரி ஆங்கருக்கு மாட்டுறதை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஸ்கேலப்பு வந்து சின்ன ஸ்கேலப் மாதிரி வச்சு நான் 1.5 இன்ச்சுக்கு அப்படியே கிராஸ் கோடு போட்டதில் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இல்லைன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக ஒரு அட்டையில் வரைஞ்சிட்டு அதை பாதியாக மடக்கி நீங்கள் இந்தமாரி வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 10 இன்ச்சு தான் நான் அதில் வச்சுருக்கிறேன். இப்போ கழுத்தோட அளவெல்லாம் நான் குறிக்கிறேன். நீங்கள் 29 சைஸில் உள்ளவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த அளவில் வச்சு தைச்சி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கீழே உள்ளது மட்டும் நீங்கள் கழுத்தோட அகலத்துக்கு நேராக பாக்ஸ் போட்டு அந்த வளைவை நீங்கள் கீழே கொண்டு வந்துக்குங்க. நீங்கள் கீழே வந்து என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்கேலப்பு வளைவு வந்து அந்த அளவுக்கு இது தனி பீஸாக வந்துடும். அந்த ஸ்கேலப்பு வரைஞ்ச அளவுக்கு ஒரு பீஸ் தனியாக வந்துடும் உங்களுக்கு. இது இந்த டிசைன் நீங்கள் பண்ணும்போது பேப்பர் கட்டிங் போட்டுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸ்லேயோ மெயின் பீஸில் லைனிங் பீஸில் வரைஞ்சி கட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கட்டிங் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக, ஏன்னா நம்ம வந்து இது கட் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு விடணும். நீங்கள் நேரடியாகவே லைனிங் பீஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்பு இறக்கத்தை வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்குங்க. அப்போ ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் சுற்றி வந்து இதை கையளவு கழுத்தாக்கலாம் எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் லைனிங்கில் கொடுத்து நான் வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கேலப்புக்கு மட்டும் 1 இன்ச்சு விட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்து நம்ம வந்து இது வந்து மேலே வந்து நம்ம சாரீ கலர் கொடுக்கறதுனால நான் சாரீ கலர் கொடுத்து அதுக்கு தகுந்த லைனிங் கொடுத்து அந்த ஸ்கேலப்பை மட்டும் 1.5 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன் தனியாக. மிச்சதெல்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், கழுத்தாகலாம் எல்லாமே வரைஞ்சி கட் பண்ணியாச்சு லைனிங் பீஸ்லேயே. ஆம்கோல் எல்லாமே நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கிட்டோம் லைனிங் பீஸ்லேயே. இப்போ அந்த லைனிங் பீஸில் அந்த ஸ்கேலப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி அயர்ன் பண்ணி
இப்போ அது மேலே நம்ம வந்து லைட்டாக ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இதேமாரி 2 பக்கமும் போட்டுக்குங்க. இதை நீங்கள் கழுத்தை சுற்றியும் அப்படியே வரலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கேன்வாஸ்க்கு ஒரு தையல் போட்டுக்கலாங்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் அதை போட்டுக்கிறேன். நீங்கள் கழுத்தை சுற்றி வந்தும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே சன்னமாக அப்படியே நிறுத்தி பொறுமையாக செய்யுங்க. ஏன்னா இந்த ஸ்கேலப் டிசைன் மட்டும் வளைவு கரெக்டாக வரணுன்னா நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த குதிரையை லைட்டாக தூக்கி தூக்கி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக அழகாக வரும். இப்போ இந்த பிசுரெல்லாம் நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து சாரியோட கலர் தான் நம்ம வந்து மேலே கொடுக்குறோம். நார்மலாக நம்ம ஒரே கலர்லேயே நம்ம செய்யலாம். 2 கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த டிசைனுக்கு. அதனால் சாரீ கலரில் கொஞ்சம் மிக்சிங் பண்ணியிருக்கோம். 1/4 இன்ச்சு விட்டுட்டு அந்த தையலில் படாத அளவுக்கு லைட்டாக வந்து அந்த கார்னரில் கட் பண்ணி விடணும். நம்ம இப்போ லைட்டாக வந்து அந்த கார்னரு தையலில் படாமல் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ வளைஞ்சி திருப்பும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ கழுத்தை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டேவும் கழுத்தை சுற்றி வந்து இப்படியும் பண்ணிக்கலாம். அதுமாரி இந்த பக்கமும் நம்ம திருப்பிக்கலாம். தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க. இப்போ இது வந்து கட் பண்ணிடலாம். 1/4 இன்ச்சு விட்டு துணி விட்டு கட் பண்ணிக்கிங்க. சுற்றி வந்து லைட்டாக வந்து அப்படியே க்ராஸாக வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் வித்தியாசம் வரும். இதுமாரி சேர்த்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் திருப்பி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். எச்சி தையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுமாரி ஓரமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கிட்டே நீங்களால இன்னும் நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து அயன் பண்ணி பண்ணும்போது அழகாக இருக்கும். அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நான் எல்லாமே டிச்சிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் நாங்கள் கொடுக்கும்போது நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓர தையல் வந்து லைட்டாக போட்டுட்டு மிச்சதெல்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கலாம். சுற்றி வந்து கழுத்து, ஷோல்ட்ரு, ஆம்கோல் எல்லா பக்கமும் ஒரு தையல் போட்டுக்குங்க. லைனிங் பீஸ் தான் நமக்கு வந்து அளவு. மிச்ச பீஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதேமாரி 2 பீஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் உள்ளதுலேயும் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா வளைவெல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்குங்க. சுற்றி நம்ம வந்து லைட்டாக அந்த கழுத்து பக்கமெல்லாம் வர்றப்ப கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி தையல் போட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் இப்போ மேல் பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து நம்ம ரெடி பண்ணோம். அந்த அடுக்கடுக்காக நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நீங்கள் பேப்பரில் வரைஞ்சி வச்சுருப்பீங்க பாடியோட அளவு, லென்த்து எல்லாமே. அந்த கீழே உள்ள பீஸ் தனியாக கட் பண்ணோம் இல்லைங்களா, அது மட்டும் மேலே வந்து அந்த நெக்குக்கிட்ட வர்றதை மட்டும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் வைக்கணும். ஏன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஸ்கேலப்பை வச்சு ஜாயின் பண்ணும்போது நமக்கு வேணும். அதனால் லென்த் வந்து ஒரு இன்ச்சு ஜாஸ்தி வச்சுக்குங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸு இது. ப்ளவுஸ் பீஸில் வந்து அந்த மீதி உள்ள அளவுக்கு நம்ம ஒரு 7 இன்ச் வருதா 8 இன்ச் வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பீஸை நேராக வந்து எப்படியும் வந்து நீங்கள் தனியாக ஒரு கலர் கொடுக்குறதுனா இருந்தால் இதுக்கு மட்டுமே 1 மீட்ரு வேணும்.
நான் வந்து ப்ளவுஸ் பீஸு நிறையா இருந்ததுனால, ஏன்னா சாரீ 2 சாரீ கொடுத்துருந்ததுனால அதில் கொஞ்சம் மீதி இருந்தது, 2த்தையும் போட்டு நான் இப்போ இதுக்கு பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம பிடிக்கிறோம். அப்போ அடுத்த இது பிடிக்கும் போதும் 1/2 இன்ச்சு பிடிக்கும் போது இடையில வந்து கேப்பை வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு கேப்பு விட்டுக்குங்க. மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த பக்கத்து நம்ம ஜாயின் பண்ணுற பீஸோட இப்படி திருப்பி வைக்கும்போது அதனோட தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்தமாரி பார்த்து இந்தமாரி அடுக்கடுக்காக வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சிக்கலாம். அடுத்தது பிடிக்கும் போது முன்னாடி பிடிச்சதோட தையல் தெரியக்கூடாது. அதை மட்டும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிங்க. 1.25 வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வச்சு இப்படி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். பேக் சைடு மடித்து அடித்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கீழே உள்ள பீஸை வச்சு இதில் வச்சு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் கழுத்துக்கு பைப்பிங் கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து பைப்பிங் கொடுக்கல, அதனால் நான் அடித்து திருப்பிக்கிறேன். ஃபுல்லுமே கீழேயும் வந்து நம்ம அடித்து வேறு துணி பீஸ் வேணாலும் கொடுத்து அடிச்சுக்கலாம். ஏன்னா இதுவே வெயிட்டாக இருக்கும் நமக்கு. கீழே வந்து நிறைய மடிப்பு இருக்கிறதுனால கீழே வேறு பீஸ் கொடுக்க வேண்டியதில்லை, தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து மட்டும் திருப்பிக்கலாம். மீதி பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு சுற்றி பீஸரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து துணி நிறையா ஆகுங்க. அதை மட்டும் நீங்கள் சாரியில் வந்து துணி நிறையா இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ப்ளவுஸ் பீஸில். இல்லைன்னா துணியை வந்து 1 மீட்ரு எடுத்துக்குங்க. அந்த கீழ்பாட்டுக்கு மட்டுமே வந்து, ஏன்னா மடிப்பு நம்ம நிறைய கொடுக்கறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது இவங்க வந்து 29 சைஸுங்கிறதுனால கொஞ்சம் சைஸும் சின்னது. அதனால் அவங்க அந்த இன்னொரு ப்ளவுஸில் உள்ளது பெரிய துணியாக இருந்ததுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ திருப்பி விட்டு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுக்குங்க ஊசி வச்சு. இப்போ வந்து தையல் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் சுற்றி. நல்லா இப்படி எடுத்து விட்டு அயன் பண்ணிக்கிட்டாலே நீட்டாக இருக்கும். நம்ம இந்தமாரி டிசைன் ஒர்க் பண்ணும்போது அயன் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பண்ணலை. நீங்கள் இப்போ கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்கேலப்பை வந்து அதில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு. பேக் சைடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ அதை வந்து கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி வச்சுருப்பீங்க அந்த பாடியோட அளவு, அதை அப்படியே இது போட்டு கரெக்டாக வருதான்னு வச்சு பின் போட்டுக்கிட்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள் பேக் சைடு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரோப் ரெடி பண்ணிக்கலாம். ரோப்புக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சன்னமாக தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப்பை விட்டுட்டு தையல் போட்டுக்குங்க. அதை நம்ம வந்து அப்படியே திருப்பிக்கலாம். நல்லா சன்னமாக வரும். உங்களுக்கு இப்படி வச்சுட்டு ஒரு 1 இன்ச் அளவுக்கு 1.5 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அந்த நம்ம வந்து பட்டன் மாட்டுற அளவுக்கு அந்த லூப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ வச்சு நம்ம அந்த ஒரு பக்கத்தில் வந்து கழுத்து பீஸில் வந்து நம்ம வச்சு தையல் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபேன்சி பட்டனாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா சாரீ கலர்லேயும் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பட்டன் வந்து ப்ளவுஸ் கலர்லேயே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அந்த பட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் கடையில் போய் ஒரு ஃபேன்சி பட்டன் மாதிரி வாங்கியோ அதில் வச்சுக்கலாம். இப்போ பேக் சைடே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது இல்லைங்களா? பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன்
சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்கள். ட்ரெண்டிங்கில் உள்ள ஸ்கேலப் டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.